ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மலர் கிரியேஷன் சேனல்லேருந்து மலர் பேசுகிறேன். இது பார்த்திங்களா, தூதுவளையில் இதை பறித்து கட் பண்ணி இப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நாம் இப்போ இட்லி பொடி செய்ய போகிறோம். அந்த செய்முறை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தூதுவளை இலையோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரையை நீங்கள் அப்படியே நெய்யில் வணக்கிட்டு துவையல் மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டிங்கனாலும் இது நமக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடியது. நல்லா பசி எடுக்கும். இதை நீங்கள் பொடி இப்படி இந்த மாதிரி நிழலில் உணர்த்தி பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் ரசம் வைக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்பூன் பொடி அள்ளி போட்டு ரசம் மாதிரி வச்சு நீங்கள் குடிக்கலாம். இல்லை தனியாகவே நாங்கள் சூப் மாதிரி குடிக்கிறோம், சளி அதிகமாக இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 50 ml இந்த தூதுவளை பவுடரை இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படிங்கும்போது இதனுடைய ஜூஸோ நீங்கள் எடுத்து குடிக்கும்போது அந்த இரும்பல் உடனே நின்றுடும். உங்களுக்கு சளி பிரச்சனையும் சரியாயிடுங்க. ஆஸ்துமா இருக்கிறவங்க டெய்லியும் இதை கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரீங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக சரியாயிடும். ஏன்னா தூதுவளையை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது தலை பாரம், சளி, இருமல் இது எல்லாமே சரி பண்ணிடுங்க. மூக்கில் தண்ணி மாதிரி வடிகிறதும் சரியாயிடும். நாள்பட்ட சளி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரியாயிடுங்க. தொண்டை சம்மந்தமான பிரச்சனையும் சரியாயிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அடிக்கடி பசி எடுக்கிற தன்மையையும் இது தூண்டுங்க. புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடியது. இப்போ மது பழக்கம், புகைப்பிடித்தல் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இதை கண்டினியூஸாக டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு புற்றுநோய் செல்களையும் அழிச்சிடுங்க. இப்போ தூதுவளையை காய வச்சு நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கிட்டோம். இது 1 கப் நமக்கு இப்போ கிடச்சிருக்குது. இது கூடவே கருவேப்பிலை 1/2 கப் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள், காமிச்சிருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம், பெருங்காயம், பூண்டு, வரமிளகாய், உப்பு இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொருட்களை வச்சு நம்ம இப்போ எப்படி தூதுவளை இட்லி பொடி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. எல்லாமே ட்ரையாகவே வறுத்துக்க போகிறோங்க. ஆயில் சேர்க்காம செய்யும்போது நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு நல்லா அந்த சிக்கு வாடை அடிக்காமல் நல்லாவே இருக்குங்க. அதனால் எல்லாமே நல்லா ட்ரையாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா வறுத்து இப்போ எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக சிவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கும் போது உளுந்தோட தன்மையே வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. இதை உளுந்து எப்படியெல்லாம் நம்ம இன்டேக்காக எடுத்துக்க முடியுமோ அந்த வழியிலலாம் நம்ம இதை எடுத்துக்கலாமா. கஞ்சாவோ இல்லை இட்லி தோசை வழியாவோ எப்படி நம்மளால் எடுத்துக்க முடியுமோ வயிறு சம்மந்த பிரச்சனையை எல்லாமே சரி பண்ணக்கூடியது தாங்க இந்த உளுத்தம்பருப்பு. அடுத்தது கடலப்பருப்பு 1 டம்ளர் இப்போ நல்லா வறுத்துருச்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது கடலப்பருப்பு 1 டம்ளர் வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குங்க. இந்த கடலப்பருப்புமே நல்லா ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இதுலேயும் சில சத்துக்கள் நமக்கு அந்த ப்ரோட்டீன் சத்துலாம் நல்லாவே கிடைக்குங்க. இதையும் இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை 1 டம்ளர் எல்லாமே சேம் 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். ஸோ 1 பை 1 வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் இப்போ கொஞ்சம் நல்லா செவந்து வந்துடுச்சிங்க. இதை எடுத்துட்டு நல்லா பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. அடுத்தது இது பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையும் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கிறோம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் நமக்கு நல்லா பவுட்ரு ஆகும் இல்லையா, அதுக்காக நல்லா இப்போ மறுபடியும் ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. வறுத்து எடுத்த வாட்டிக்கு இந்த பொட்டுக்கடலையுமே சாப்பிடும் போது கொஞ்சம் உடம்பு வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஒல்லியாக இருக்கிற பியூனியாக இருக்கிற குழந்த கூட உடம்பு கொஞ்சம் போட ஆரம்பிக்குங்க. அடுத்தது மிளகு, சீரகம். ஸோ நமக்கு
நம்ம இந்த தூதுவளை வந்து மெயினாக சளி இரும்பலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் இதில் மிளகு சீரகம், மிளகு வந்து 1 ஸ்பூனும் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துருக்குங்க. ஏன்னா அந்த மிளகோட காரமும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதாங்க. அடுத்தது வந்து ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்குங்க. இந்த 10 வரமிளகா நார்மல் காரம் கொண்டது தான். இந்த வரமிளகா வந்து போதும் அப்படிங்கிறது, ஏன்னா மிளகுலேயும் கொஞ்சம் காரம் இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த மிளகாவே நமக்கு போதுமானதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, உப்பில்லா பண்ணுறோம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துகிட்டு, இந்த கல் உப்பு அப்படிங்கிறதுனால இதுலேயே வந்து லைட்டாக ஈரப்பதத்தன்மை இருக்கும். அது நம்ம அரைக்கும் போது ஒட்டிடக்கூடாது, மாவு கெட்டி கெட்டியாக ஒட்டிக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதையும் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதை வந்து நம்ம வானலோட ஹீட்லேயே வந்து வறுத்து எடுத்தாலே போதுங்க. இது லைட்டாக சூடு பண்ணால் போதும், ஏன்னா நாம் ஏற்கனவே நிழல்லையே காய வச்சு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் இது நல்லா அந்த சூட்லேயே வந்து வறுத்து எடுத்தால் கூட போதுங்க. இதை நம்ம கையிலே எடுத்து தொட்டு பார்த்தாலே நல்லா உடஞ்சி விழுவும். அந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை கருவேப்பிலையும் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது தெரியும், கண் நல்லா தெரியும், முடி நல்லா வளரும். கருவேப்பிலையில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை கீரை, இதை நல்லா 3 நாள் நிழல்லையே சுத்தம் பண்ணி நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, காஞ்சி வரும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் நிறைய காமிச்சேன் தூதுவளை கீரை இருக்குதுன்னு, அது ஒரு சின்ன கிண்ணத்துக்கு தான் ஒரு கிண்ணம் வந்து கிடச்சிருக்கு. இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் கையில் நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா உடையும், இந்த மாதிரி நல்லா உடையும், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றே ஒரு ஐட்டம் தான் இருக்குது, பூண்டை மட்டும் கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டுக்குமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இதயத்துக்கு நல்லா வலுவூட்டக்கூடியது பூண்டு. இந்த தொப்பை இருக்கிறவங்க டெய்லியும் பூண்டை வந்து சுட்டு சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுப்பு, தொப்பையில் இருக்கிற கொழுப்பு வந்து கரைஞ்சி வரும். நமக்கு உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே நம்ம டெய்லியும் ஒரு பூண்டு வந்து சுட்டு சாப்பிடும்போது குறைஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியே வந்துடும். இந்த பூண்டு மட்டும் லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த பருப்பு, பூண்டு, மிளகாய் இதெல்லாமே தனியாக வச்சுருக்கேன். இது கீரை வந்து நம்ம தூதுவளை கீரையும் கருவேப்பிலையும் வந்து தனியாக ஆற வச்சுருக்கேன். இதை நல்லா ஆறின வாட்டிக்கு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவேப்பிலையும் தூதுவளையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி பவுட்ராக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த பருப்பு ஐட்டத்தெல்லாம் இது வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அறுத்து எடுத்த வாட்டிக்கு இவ்வளோதான் பவுட்ரு நமக்கு கிடச்சிருக்குது. இது பாத்திரத்தில் தான் காமிச்சேன், நிறைய இலை இருந்தது, அது பவுட்ராக்கி வரும்போது எவ்வளோ வந்துருக்குது பாருங்கள். அடுத்தது பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். நான் இந்த க்ரீன் பருப்பு ஐட்டத்தோடு மிக்ஸ் பண்ணும் போது பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு அந்த தூதுவளை இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சி. இதை நீங்கள் நெய்யில், நல்லெண்ணெயில் கலந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். கூடவே இதை சாப்பாட்லேயும் நீங்கள் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. உடம்புக்கு